புதிய ஆண்டில் மத்திய அரசு மாகாண அரசு மீது திணித்திருக்கும் அரசு நிர்வாக கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் இந்திய துணை தூதரகமும் வடமாகாண கல்வி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்த மலரட்டும் புது வசந்தம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். புத்தாண்டை வரவேற்கும் முகமாக யாழ் நெல்லியடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற கலாசார விழாவில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் ஆர் நடராஜனும் கலந்து கொண்டார். இதன்போது வடமராட்சி பிரதேசத்தின் கலை பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற பல்வேறு கலை நிகழ்வுகளும் நிகழ்த்தப்பட்டன. வடக்கின் வசந்தம் என்ற பெயரின் கீழ் மத்தியானது மாகாணத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததான ஒரு அரசியல் செயல்பாடு சென்ற வருடம் இருந்தது. அப்போது வசந்தம் என்ற சொல் ஆக்கிரமிப்பை சுட்டும் ஒரு சொல்லாக இருந்தது. புதிய வசந்தம் ஒன்று மலர வேண்டுமானால் தேவையற்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும். எம் மீது திணிக்கப்பட்டிருக்கும் அடிமை தலை நீக்கப்பட வேண்டும். நாம் மலர நாமகள் நமக்கருள் புரிய வேண்டும். எனவே வரும் இந்த புத்தாண்டிலே எம் மீது திணித்திருக்கும் அரச ரீதியான நிர்வாக ரீதியான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எம்மை சுற்றி இராணுவ சூழலை தொடர்ந்து வைத்திருந்து எம்மை சுதந்திரமற்ற ஒரு மனித கூட்டமாக செயல்பட வைத்துக் கொண்டு வருவதை இனியாவது நீக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எங்கள் பாரம்பரியம், எங்கள் மொழி, எங்கள் பொருளாதார விருத்திகள் யாவும் தாமாக எம்மிடையே இனி மலர இறைவன் வழிவிட வேண்டும் என்று கோரி பிரார்த்திப்போம்.